பிரைஸ் தி லார்ட். இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெரும் காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுநாதர் உங்களை பார்த்து சொல்றாரு, பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பகலிலே நிழல், கொடுமையான வெயில், உங்களுக்கு இயேசு நிழலாக இருக்கிறார். பயங்கரமான பெருங்காற்று ஆலயத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி அடிக்குது. மழை, பயங்கர மழை தாங்க முடியல. அதுக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்கள் வாழ்க்கையில் பெருங்காற்று அடிக்கலாம், பலவிதமான கஷ்டம், உஷ்ணம், தாங்க முடியாத வேதனை, சரீரத்தில் தாங்க முடியாத வியாதி, பல இன்னல்கள், பல போராட்டங்கள், ஏன் நம்ம உயிரோட இருக்கணும், செத்துடலாம் என்கிற அளவுக்கு சரீரத்தில் பிரச்சனை, கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எப்பொழுது ஒரு விடிவு காலம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, உங்களுக்கு அடைக்கலமும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அப்படியானால் உங்களுக்கு அடைக்கலமும் எனக்கு அடைக்கலமும் மறைவிடமும் கூடாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறார். ஏசாயா சொல்லுகிறது, ஆகவே நீங்களும் நானும் அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். உங்களுக்கு மறைவிடம் இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு மறைப்பதற்கும் உங்களை காப்பதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கிறது. அந்த கூடாரம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு பேசின உடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.